7 குள்ளர்களும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஸ்னோ ஒயிட் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுதாங்க. அவளை ஒரு கிளாஸ் பாக்ஸில் வச்சு கார்டன்ல வச்சாங்க. அவளை சுத்தி பூக்களால நிரப்புனாங்க. ராத்திரி பகலா அவளை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ராஜகுமாரன் அந்த காட்டுக்குள்ள வந்தாரு. அப்போ கிளாஸ் பாக்ஸ்ல இருக்கிற ஸ்னோ ஒயிட்ட பார்த்தாரு. அவ ரொம்ப அழகா இருந்ததால அவ மேல அவருக்கு காதல் வந்துச்சு. கண்ணாடி பாக்ஸை தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போலாமான்னு அவங்க கிட்ட ராஜகுமாரன் கேட்டாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்காம அவள் முத்தம் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ராஜகுமாரன் அவளுக்கு முத்தம் கொடுத்ததும் அவ உடம்புல இருந்த விஷத்தன்மை நீங்கிடுச்சு. கண் முழிச்ச ஸ்னோ ஒயிட் அந்த ராஜகுமாரனை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவளுக்கும் ராஜகுமாரன் மேல காதல் வந்துச்சு. அவ உயிரோட வந்ததுல அந்த 7 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜகுமாரனுக்கும் ஸ்னோ ஒயிட்டுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க. அந்த ராணி வழக்கம் போல மேஜிக் மிரர் கிட்ட கேட்குற கேள்வியை கேட்டா. என்னருமை மாய கண்ணாடியே, இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான பெண் யார் என்று. அது சொல்லுச்சு, நீதான் ராணி, அழகான பெண், நீதான் ரொம்ப அழகானவ. ஆனா ஸ்னோ ஒயிட் உன்னை விட ரொம்ப அழகானவ. கோபப்பட்ட அந்த ராணி அந்த மேஜிக் மிரரை உடைச்சிட்டா. ராஜகுமாரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஸ்னோ ஒயிட் அந்த 7 பேருக்கும் விடை கொடுத்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.